Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Chandru along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ்ல சந்துரு வந்து ஒரு 10 क्वेश्चन டெஸ்ட் வச்சாரு. அந்த 10 क्वेश्चन வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணி this after test recap session என்னென்ன ஒவ்வொரு கான்செப்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க? ஹையஸ்ட் நார்மல் பாயிலிங் பாயிண்ட். இப்போ 4 சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது ஹையஸ்ட் நார்மல் பாயிலிங் பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரீயான் 12, செகண்ட் இது வந்து ஃப்ரீயான் 134A, தேர்ட் ஒன் ஃப்ரீயான் 22, ஃபோர்த் ஒன் அமோனியா. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 134A தான் வந்து ஹையஸ்ட் நார்மல் பாயிலிங் பாயிண்ட். அதனால தான் சிறப்பு பாயிண்ட் வரும். அப்புறம் லோயர் கலோரிஃபிக் வேல்யூ எக்ஸ்பிரஸ் ஹையர் கலோரிஃபிக் வேல்யூ -584 in the ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் பை 8. ஹச்சிவியோட ஃபார்முலா வந்து 337 கார்பன் ப்ளஸ் 1442 ஹைட்ரஜன் ப்ளஸ் 93 சல்ஃபர் ப்ளஸ் 22.5 சல்ஃபர் மைனஸ் 6100. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான், லோவர் கலோரிகளுக்கு கேட்டிருக்க ஃபார்முலா. அடுத்து with fixed initial pressure and excess pressure, increase in thermal efficiency of reheat cycle decreases with increase in temperature. ஸோ இனிஷியல் ப்ரெஷரையும் எக்ஸாஸ்ட் ப்ரெஷரையும் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். தெர்மல் எஃபிஷியன்சி அதிகப்படுத்தணும் ஆசைப்படுறோம். தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் சைக்கிள் டிக்ரீஸ் ஆகும்ன்றாங்க. டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா தெர்மல் எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்காங்க. டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா எஃபிஷியன்சி அதிகமாக நினைப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த 2 ப்ரெஷரையும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் குறையும் அப்படின்றது ரீஹீட் சைக்கிளில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையான உண்மை. For same compression ratio, thermal efficiency, Otto cycle greater than diesel cycle. சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னாலே அந்த ஆட்டோ அண்ணன் டீசல் தம்பி. Specific humidity also called humidity ratio. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரூம் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து RSH by RSH plus LSH. இதில் RSHங்கிறது ரூம் சென்சிபிள் ஹீட்டு, LSHங்கிறது லேட்டன்ட் சென்சிபிள் ஹீட். ஸோ சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர்லாம் தெரியும், சென்சிபிள் ஹீட் பை டோட்டல் ஹீட். அதே தான் இங்கே ரூம்ன்ற அடையாளம் வந்து கொடுத்துருக்காங்க. ரூம் சென்சிபிள் ஹீட் பை ரூம் சென்சிபிள் ஹீட் பை RSH plus LSH அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் டன் இன் பாலின்ட்ரோபிக் ப்ராசஸ் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வந்து P1V1 minus P2V2 by N-1. ஸோ ஒர்க் டன் இன் பாலின்ட்ரோபிக் ப்ராசஸ் வந்து P1V1 minus P2V2 divided by N-1. ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் பை வால்யூம் இன் ஏர் 21% ஆன்சர். வால்யூம்னா 21%, அதே மாஸ்னா 23%. வெயிட்னா If enthalpy entropy lines at different pressures are more divergent for working substance used in gas turbine cycle, the power output for same pressure and temperature ratio will be more. ஸோ இதில் என்னன்னா என்தால்பி லைன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் வந்து மோர் டைவர்ஜென்ட்டாக இருக்குது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்க்கு கேஸ் அப்படின்னா அது என்னென்ன அர்த்தம்னா பவர் அவுட்புட் ஃபார் சேம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் will be more அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Entropy of fixed amount of ideal gas decreases in every isothermal compression. என்ட்ரோபி வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஐடியல் கேஸ் யூஸ் பண்ணுறது டிக்ரீசஸ் இன் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐசோதெர்மல் கம்ப்ரஷனில் வந்து என்ன ஆகும், கம்ப்ரஷன்னாலே வந்து என்ட்ரோபி வந்து அது குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பான்ஷனில் வந்து என்ட்ரோபி வந்து அதிகமாகும். ஸோ இதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கான்செப்ட் வந்து பக்காவாக நம்ம கற்றுக் கொடுத்த சந்திரக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.